பூனேவில் என் நண்பனின் அலுவலகத்தில் 2009 நடந்த உண்மைச் சம்பவம் இது. என் நண்பனுடன் பணிபுரிந்த ஒரு இளைஞனும் பெண்ணும் 4 வருடங்களாக காதலித்திருக்கிறார்கள். பெண் கிறிஸ்துவ குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஒரு வழியாக போராடி இரு வீட்டாரையும் சம்மதிக்க வைத்து திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. திடீரென்று அந்த இளைஞனும் பெண்ணும் அவர்களுக்குள் பேசுவதை நிறுத்திவிட்டார்களாம். இதை கவனித்த என் நண்பன் அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறான், என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? இன்னும் 2 மாசத்துல மேரேஜ் நடக்க போகுது, ஆனா இப்படி திடீர்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் நார்மலா தான் இருக்கேன், அவன்தான் அவாய்ட் பண்றான். மதிய உணவு இடைவேளையில் அந்த காதலனிடம் பேசியிருக்கிறான் என் நண்பன். நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு இன்னும் 50 நாள்ல மேரேஜ் நடக்க போகுது தானே? ஆமா. அவங்க அப்பாவுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லையா. என் நண்பனுக்கும் அந்த பெண்ணின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரியும். அதனால்தான் இவர்களின் திருமணத்திற்கே அவர் சம்மதித்தார். எங்க வீட்டு ஆளுங்களை ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சதே பெரிய விஷயம். இப்ப போய் இவ இப்படி பண்றா. என் நண்பன் சற்று எரிச்சலாக, அப்படி என்னதாண்டா பண்ணா என்று கேட்டிருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு கல்லீரல் செயலிழந்து போச்சான், வேற டோனர் கிடைக்கலையாம். அதனால இவளோட கல்லீரல்ல கொஞ்சம் தானம் கொடுக்க போறாளாம். அவங்க அப்பாவுக்கு 67 வயசு ஆகுது. இனிமே இருந்து என்ன பண்ண போறாரு? இதே எங்க வீட்டு பெரியவங்களா இருந்தா எங்க எதிர்காலம்தான் முக்கியம்னு இதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அன்று மாலை எதேச்சையாக என் நண்பன் அந்த பெண்ணிடம் பேசும் பொழுது, என் அம்மா, என் தம்பி யாருக்குமே எங்கள் அப்பாவோட கம்பேட்டிபிள் பிளட் டைப் இல்லை. என்னுடையது மட்டும்தான் மேட்ச் ஆகுது. இது அவர் கொடுத்த உடம்பு உயிர் தானே. இதனால் எங்கள் அப்பாவோட ஆயுளை 2 நாள் நீட்டிக்க முடியும்னாலும் நான் அந்த ரிஸ்கை எடுப்பேன் என்று தீர்மானமாக சொல்லியிருக்கிறாள். அந்த இளைஞனின் வீட்டில் திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள். இந்த பெண்ணும் ப்ரீடொனேஷன் எவாலுவேஷன் ப்ராசஸ், சர்ஜரி மற்றும் ரெக்கவரி என்று 2 மாதங்கள் லீவ் போட்டிருக்கிறாள். 2 மாதங்கள் கழித்து அந்த பெண்ணையும் அவள் தந்தையையும் பார்க்க அவர்களுடைய வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றிருக்கிறான் என் நண்பன். அந்த பெண்ணுடைய தந்தை தன் மகளை பார்த்து அழுது கொண்டே கூறியிருக்கிறார், டோனர் கிடைச்சிட்டாங்கன்னு தான் சொன்னா, ஆனா இவ தான் அந்த டோனர்னு என்கிட்ட யாருமே சொல்லலை, இவளும் சொல்ல விடலை. என் மகளோட வாழ்க்கையை அழிச்சு நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்று அழுதிருக்கிறார். அந்த பெண்ணும் அவருடைய தந்தையை ஆறுதலாக அணைத்து கொண்டு, என்னோட முதல் ஹீரோ நீங்க தான்ப்பா, அதுக்கு பிறகு வர்றவன் தான் காதலன், புருஷன், புள்ள எல்லாருமே. என் ஹீரோவுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா என்றாளாம். அந்த பெண்ணின் தந்தை இன்றும் உயிருடன் நலமாக இருக்கிறார். அந்த பெண்ணின் தந்தைக்கு சிகிச்சை அளித்த மருத்துவருக்கு அந்த பெண்ணின் குணநலன் பிடித்து போய்விட தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை சில மாதங்களில் மணமுடித்து விட்டாராம். இப்போது அந்த பெண் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் நலமாக இருக்கிறாளாம்.